காமாட்சிக்கு முதல்ல நம்ம வந்துட்டோம்னு போனை போட்டு சொல்லுவோம். தேடிட்டு இருப்பல்ல, சமையல்லாம் சூப்பரா இருந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லணும். அவர் போய் நம்ம கூட சம்மந்தம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பூமாரி போக அங்க கொடுத்து வைக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். இப்பேற்பட்ட இடம். சாரும் மேடமும் நல்ல டைப்பு. ஏன் அந்த பையன் கூட நல்ல டைப்பு தான். இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. நேர்ல போய் பார்த்தாதான் தெரியும் விவரம். அவர் பக்கத்துல நம்ம ஒரு கடுகு மாதிரி. அவர் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட குடும்பம். இதெல்லாம் சொன்னா காமாட்சி கண்டிப்பா சந்தோஷப்படுவா. நம்ம பிள்ளை நல்ல இடத்துக்கு போனா வேண்டாம்னா இருக்குது. ஆனா பொண்ணு கேட்டாதான் சொல்லணும். பையனை பத்தி மத்த விவரம் எதையும் சொல்லக்கூடாது. சொன்னா பயந்துருவா. ஹலோ, என்னங்க? அவர் சாப்பிட்டாரா சாரு? நல்லா இருக்குன்னு சொன்னாரா? பூராத்தையும் சாப்பிட்டாருங்க? எதுவும் பேசினாரா? ஆமாமா, சமையல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டு அப்பா குழம்பெல்லாம் அப்படியே கோதி கோதி குடிச்சிட்டாருன்னு போயேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சாதம் மாத்திரம் நீ நிறைய வச்சுட்டியோ. நானும் அவரும் பேசி பேசி சாப்பிட்டுட்டோம். அங்கேயே சாப்பிட்டேன். சரியா, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, சாப்பிடு. சரியா? மருமகளுக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், மாறிட்ட கொடுத்து விடுதேன் என்ன. அந்த சாதத்தை அங்க 2 பேரும் சாப்பிட்டீங்க? இம்புட்டுக்கா நீ தானே வச்சிருந்தேன். அது எங்க பத்தும்? ஒருத்தருக்கே பத்தாத. வாங்க, அது என்ன சொல்லிட்டு எங்க அங்க போயிட்டீங்களோ டிராவல்ஸ்க்கு? ஆமாமா, அப்படிங்க வந்துட்டேன். மாறி இருந்தான், காஃபி ஏதோ குடிக்க போயிருக்கான் போல. மாறிட்டு எல்லாம் கொடுத்து விடுது என்ன. நான் வர சாயந்தரம் ஆகும். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் சொன்னா அப்படி ஆச்சரியப்படுவேன். நேர்லயே வந்து சொல்றேன். சரியா? நேர்லையா? சொல்லுங்க. போன்ல சொல்லிக்கிட்டு என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம பூமாரியோட கல்யாண விஷயம் தான். சொல்லிட்டே இருந்தியே, நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும், நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும்ட்டு. நல்ல இடமா வந்திருக்கு. எல்லாம் வேண்டப்பட்டவங்க தான். மீதியே நான் நேர்ல வந்து சொல்றேன். சரியா? அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வந்த நேரம் நம்ம குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதாதாங்க நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, எந்த ஒரு மாப்பிள்ள தரகர் மூலம் வந்ததா இல்ல யாரும் வேண்டப்பட்டவங்க சொன்னாங்களா? சரி, பையனுக்கு சாதத்தை வாங்கிட்டு வாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம் நாளைக்கு போய். ஜாதகம்லாம் வேண்டாம், மன பொருத்தம் இருந்தா போதும். பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்தா போதாது என்ன? நம்ம ரெண்டுத்துக்கும் சாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சாக? இல்ல அத மாதிரிதான் நம்ம பிள்ளைகளுக்கு சாதகம் இதெல்லாம் எதுவும் வேணாம். எல்லா நேரம் நல்ல நேரம் தான், எல்லா நாளும் நல்ல நல்லதுதான். பெரிய இடமா, நம்ம பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்ல வந்து மீதியை சொல்லுது என்ன. வைக்கட்டுமா? காலையிலேயே ஒருத்தவங்க போன் பண்ணியிருந்தாங்களே, ஏதோ வெளியூர் போகணும், டிக்கெட் போடணும் அப்படின்ட்டு. போன் பண்ணி பாக்கலாமா? இல்ல நேர்ல எதுவும் வந்தாங்களான்னு தெரியலையே. மாறி வந்தாதான் கேட்கணும். அப்பா, காலையில ஒருத்தங்க வந்தாங்க, திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு. அப்போ எனக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியாதா, அதான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் சரி, இருக்கிற அட்வான்ஸை வாங்கி வைப்போம், கஸ்டமர் போயிடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசி எடுத்து அட்வான்ஸை வாங்கி வச்சிட்டேன்ப்பா. 20 பேர் போகணுமா. அதுக்கு தக்கன ஒரு நல்ல ஒரு மினி பஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஏசி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசியா இருக்கணும் அப்படின்னாங்க. நான் ஈவினிங் எதனாலும் வந்து பேசிக்கோங்க, அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கி பில் போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்தாங்க நீங்க பேசிக்கிடுங்க. அவங்க கூட அவங்க பேரு அதுல இருக்கு பாருங்கப்பா. அட பாருடா, பரவாயில்லையே, வந்த கஸ்டமரை விடாம அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டியே, பரவாயில்லப்பா. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் தொழில் கத்துக்கணும் என்ன. நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு வையன், அவங்களை விடவே கூடாது. பேசி எடுத்து ரேட் எவ்வளவு கம்மி பண்ணுமோ கம்மி பண்ணி எடுத்து எப்படி நம்ம போய் புக்கிங் போட்டணும் என்ன. இதான்ப்பா தொழில் ரகசியம். அதான்ப்பா, முத கோயில் ட்ரிப்ஸ் வேற. அவங்க இருக்கிற அவசரத்தை பார்த்தா நம்ம வேண்டாம்னு சொன்னா வேற டிராவல்ஸ் போய் புக் பண்ணிடுவாங்க போல இருந்துச்சு. அதான் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒரு முக்கிட்டேன். சாந்திரானயமா வருவார்ப்பா. அவர் பேர் கூட பெரிய சாமின்னு இருந்துச்சு. இப்போதைக்கு 5000 தந்திருக்காங்க. மீதி எவ்வளவோ உங்களுக்கு ஈவினிங் கொண்டு தந்துருவாங்க. நாளை கழிச்சே வேணுமாப்பா? அப்பா, சரவணா கூட இப்போ வண்டி நல்லா ஓட்டிட்டு தான் இருக்கான். எனக்கும் ஓரளவு டிரைவிங் தெரியும். நம்ம ஏன் அடுத்தவங்க போடுறதுக்கு பதிலா நானும் சரவணாவும் டிரைவிங் போக கூடாது? தொட்டு மீறி படும்லப்பா. வேற ஒருத்தங்கன்னா சம்பளம் கொடுக்கணும்ல. ஆஹா, இல்லப்பா, எந்த விஷயத்துக்குனாலும் இது பண்ணிக்கலாம். இது நம்மள நம்பி வர்றதுக்கு ஒரு புசுரா 10-20 பேர் வருவாங்க. நல்லபடியா அவங்கள வீடு கொண்டு சேர்க்க வேணாம். இதுலயே துட்டு பார்க்கமா இல்லையோ, இதுல எல்லாம் துட்டு விஷயத்த பார்க்கவே கூடாது. அது இல்லாம சரவணா அறகுறை, நீயும் எனக்கு தெரிஞ்சு அறகுறையா. இப்படி எல்லாம் வண்டி ஓட்டிட்டு போனா நல்லா இருக்குமா என்ன? வரவு நம்மள நம்பிச்சியா வராக. எதுக்கோ எம்பிட்டோ பணம் செலவழிக்கும், இதுக்கு செலவழிக்கனால ஒண்ணும் இல்ல. நம்மளை நம்பி வர்றாங்க, அவங்க சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம அனுப்புறதுதான் நம்ம வேலை. என்னங்க வர வர உங்களுக்கு ஒரு பஞ்சுவாலிட்டி இல்ல. நம்ம சீக்கிரம் வந்து உட்காந்துருப்பீங்க, இப்ப நான் வந்து உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இப்படி நேரம்? ஆமா, இத மாதிரிதான் நான் அடிக்கடி வந்து வெயிட் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருப்பேன். நீ பைய தானே வருவ. இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் வந்துட்டேன்ட்டு. அப்புறம் பூமாரி, இன்னைக்குதான் நம்ம மீட் பண்ற கடைசி நாளா இருக்கும் இந்த மாதிரி சேர்ந்து. இனி நம்ம மீட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன மீட்
பண்ண முடியாதா? ஏன் மறுபடியும் வெளியூருக்கு எங்க போறீங்களா? ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்லும் போதே எனக்கு வருத்தமா இருக்கு. போகாதீங்க வெளியூருக்கு எதுவும். எனக்கு இப்பதான் லீவு, இப்பதான் நம்ம வெயிட் பண்ண முடியும். எங்க போறீங்க? கொஞ்ச நேரம் கூட பூமாரி பயங்கட்டி விளையாடலாம் போல இருக்குதே. நேத்து என்ன இன்வைட் பண்ணல நீ, ஆனாலும் இருக்குடி உனக்கு. ஆமா பூமாரி, நான் சொன்னேன்ல ஃபாரின் போகணும், அங்க எனக்கு நல்ல வேலை வேகன்சி நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அநேகமா நாளைக்கு ஈவினிங் கிளம்பி போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். போனா எப்படி வர பார்த்தாலும் ஒரு 6 மந்தாவது ஆயிரும். நம்ம மீட் பண்றதுங்கிறது கொஞ்சம் இன்னும் கஷ்டம்தான். அதுக்கு என்ன, போன்ல அடிக்கடி வீடியோ கால் பேசிக்கலாம். என்ன வெளிநாட்டுக்கு போறீங்களா? 6 மாசம் ஆகுமா? நாளைக்கேயா? என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னை விட்டு போக உங்களுக்கு வருத்தமாவே இல்லையா? எப்படிங்க உங்களை நான் பார்க்காம இருப்பேன்? போகாதீங்க ப்ளீஸ். ஐயோ நம்பிட்ட போல. அது எப்படி பூமாரி, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எத்தனை நாள் எங்கிருப்பேன். இப்ப கையிலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, மிஸ் பண்ணுவேனா? இல்ல நான் கண்டிப்பா போக தான் போறேன். 6 மந்த்ல வந்துடுவேன். அப்புறம் நம்ம கல்யாணம். ஓகே? இதுக்குதான் என்னைய வர சொன்னீங்களா? இந்த விஷயத்த கேட்கதான் நான் மெனக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். எங்கிட்டு போங்க, நான் போறேன். ஏய் லூசு, நில்லு. சும்மா சொன்னேன் நான். அது ஃபாரின், அதுவும் ஒன்னே விட்டுட்டா. இன்னும் போறது இருந்தா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்துதான் போறோம். சும்மா சொன்னேன்டி. பொய் சொல்லாதீங்க. நீங்க சும்மா சொன்ன மாதிரி ஒண்ணும் இல்ல, ரியலா பேசின மாதிரியே இருந்துச்சு. ஆடாதீங்க. சும்மா உண்ட கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். என்ன சொன்னேன், எதுக்கு அப்படி சொன்னேன்னா, அம்மா வீட்டுல இன்னும் கல்யாணம் உனக்கு பண்ணாம இருக்கவே முடியாது. இன்னும் ஒரு 10 டேஸ்ல நம்ம பூமாரி வீட்டுல போய் பேசலாம். 2 மாசத்துல கல்யாணம் முடிக்கிற மாதிரி பாப்போம் அப்படின்னு ஒத்த கால நிக்காங்க. நானும் சரி எவ்வளவு நாளுதான் வேண்டாம்னு சொல்றதுக்கு, அதான் கிரீன் சிக்னல் காமிச்சிட்டேன். அம்மா அலையம்மா இந்த வீக் இல்ல நெக்ஸ்ட் வீக்ல உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஓகே? இப்பமே வாங்க, பயமா இருக்க. அப்பா வேற இருக்காரு. சரி அத்தைய வர சொல்லுங்க. நம்மளும் எவ்வளவு நாளாதான் இப்படி எல்லாரும் தெரியாம மீட் பண்ணிட்டு இருக்கிறது. சரிங்க, அத்தைய கண்டிப்பா சீக்கிரமே வர சொல்லுங்க. அப்பா ஒருத்தர ஒத்துப்பாரு. உங்களுக்கு அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கே ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? ரியலி? எனக்கும் உங்க அப்பா ரொம்ப 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 பிடிக்கும். நல்ல ஒரு டைப். என்ன சொல்றதுக்கு, யாருமே ஈஸியா புரிஞ்சுப்பாரு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவருக்கு. ஜாலி. அப்ப சீக்கிரமே வந்துருங்க. நீங்களும் கூட வாங்க. அத்தையும் கூட்டிட்டு வாங்க. அந்த பேசி எடுத்து சீக்கிரமே கல்யாணம் தான் நமக்கு நிம்மல. ஜாலி. அட நீ ஏன் பேசுற? இப்ப கல்யாணம் வேண்டாம், 2 வருஷம் முடியட்டும், வேலை பார்க்கணும், அப்படி இப்படின்னு சொல்லுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீயும் ஓகே சொல்லிட்ட. பரவாயில்லையே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உன்கிட்ட இருந்து. அது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிச்சுக்கலாம். ஆனா உங்களை மிஸ் பண்ண முடியுமா? நீங்க கொஞ்சம் விட்டா நான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. உங்களை விடுறதா இல்ல. இன்னும் சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நீங்க சொன்னாப்புல சேர்ந்து விளையாட போலாம். ஓகே? அப்புறம் இந்த மாதிரிலாம் அடிக்கடி மீட் பண்ண முடியாது. தண்ணி எடுக்கணும்ட்டு வந்தேன், கொடுத்த பைப்லயே வச்சுட்டு வந்திருக்கேன். திடீர்னு அம்மா தேடி வந்தாக சீந்தேன். நான் கிளம்புறேன். அப்பா முடியவே மாட்டேங்கி, மூச்சு முட்டுது, திரும்பி படுக்க முடியல, நடக்க கூட முடியல. ஒன்னி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் தெரியுது நம்ம அம்மா எல்லாம் எவ்வளவு பாவம்ல. ரொம்ப கஷ்டம் என்னக்கா? உங்களை பார்த்தாதான் எனக்கே பயமா இருக்குக்கா. பாவம், இருக்கவும் முடியல, நடக்கவும் முடியாம என்ன கஷ்டப்படுதீங்க. அதுல அந்த வெயில் வேற. என்ன நம்ம அம்மா எல்லாம் பாவம். இப்பதான் புரியுது அம்மாவோட நிலைமை. என்ன பாடுபடுத்துவேன் அம்மாவெல்லாம் போட்டு. இன்ன வரைக்கும் அப்படிதான். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அடங்கியிருக்கேன். இப்பதான் அம்மாவோட கஷ்டம்லாம் புரியுதுக்கா. காலையில நமக்காக இருந்துச்சு சமையல் பண்ணி, ஸ்கூலுக்கு அனுப்புன, காலேஜுக்கு அனுப்பி, அப்பப்பப்பா நம்ம துணியை துவைச்சு போட்டு என்னெல்லாம் பாடுபடுத்தியிருக்கோம். நம்ம ஒரு அம்மா ஆகும்போதுதான் அதோட கஷ்டம் புரியுது. ஆமா, 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மை பொன்னி. நானும் தான். நான் ரொம்பலாம் கஷ்டப்படுத்தினது இல்ல. தம்பி கூட தான் சண்டை போட்டுட்டே இருப்பேன். அம்மாட்ட ஏதாவது சாப்பிட வேணும், வாங்கி கொடுங்க, செஞ்சு கொடுங்கன்னு வைப்பேன்.
இப்பதான் அம்மாவோட அருமை புரியுது. நம்ம ஒரு அம்மாவானாதான் நம்ம என்னெல்லாம் வீட்டுல டார்ச்சர் பண்ணி இருக்கிறோங்கிறது நமக்கு புரியுது. சரியா சொன்னீங்கக்கா. நம்மள மாதிரிதான் எல்லாரும் இருப்பாங்க மேக்சிமம். என்ன செய்ய? ஆனா அம்மாங்கிற ஜாப்பு பா பெரிய ஜாப்புக்கா. ஒரு கடையிலயோ எங்கேயோ ஒரு வேலை பார்த்தா கூட காலையில போயிட்டு சாயந்தரம் வீட்டுல வந்து அக்கடான்ட்டு உக்காந்துடலாம். அம்மாக்கு எப்பவுமே தூக்கம் கிடையாது. காலையில ஆரம்பிக்கிறது, மிட் நைட்ல நம்ம எந்திரிச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னா கூட செஞ்சு கொடுக்கதான் செய்வாங்க. நம்மளும் அந்த மாதிரி இருந்துக்கிட வேண்டியதுதான். பொன்னி, கேக்குறேன்ட்டு தப்பா எடுத்துக்காத. பூமாரி அப்பப்ப கையில ஒரு போன் வச்சிருக்காள, நான் கூட கேட்டேன். பொன்னியோடது பழைய போனு, நல்லாக்க வச்சிருக்கா, ஸ்பீக்கர் போயிருக்கு, சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுகால. உன்னோட போனா அது? அட, இவ போற போக்குல நம்மளே இழுத்து விட்டுருவா போல இருக்குத. அக்கட்ட இப்ப என்ன சொல்ல? சரி, சும்மா ஆமான்னு சொல்லி வைப்போம். அதுவாக்கா? ஆமாக்கா, என்னோட பழைய போனு ரிப்பேரா கிடந்துச்சா, நல்லாக்கா கொடுக்கணும். அவ எடுத்து வச்சு யூடியூப்பை பார்த்துட்டு கிடக்குதா. பாத்துமா, அவளுக்கு எதுக்கு போனு, காலம் கெட்ட போய் கிடக்குது.